ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த வாரம் எப்படி இருக்க போகுது, இந்த வாரத்துக்கு யூனிவர்ஸோட மெசேஜ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்பயும் போல் நீங்கள் நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 நினச்சிக்கோங்க. இப்போ நம்பர் 1 நினச்சவங்களுக்கான ரீடிங். நம்பர் 1 நினச்சவங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். நம்பர் 1 நினச்சவங்களுக்கான யூனிவர்ஸ் மெசேஜ் என்ன? ஓகே, அவங்க நம்பர் 1 நினச்சவங்களுக்கு மைண்ட் மெச்சூரிட்டி ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வாரம் கௌரவமாக வாழணும்னு நினைப்பீங்க. வீட்டு அளவில் எல்லாரையும் அனுசரித்து செல்லக்கூடியவங்களாக இருப்பீங்க. மாளவிகா யோகம் இருக்குது. நல்ல லைஃபுக்கான ஒரு சிறந்த முடிவுகளை இந்த வாரம் எடுப்பீங்க. உங்களுக்கு பெண்களால் உதவி கிடைக்கும். கடின உழைப்புக்கு உங்களை அர்ப்பணிச்சுக்குவீங்க. வளர்ச்சிக்கான நேரம், உங்கள் முயற்சிக்கான பலன் கண்டிப்பாக கிடைத்தே தீரும். அதிகாரம் வாய்ந்தவங்களாக இருப்பீங்க. நடுநிலை தன்மையோடு இருக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. பணபலம் கிடைக்கப்பெறும். எதிரிகளை கூட மதிக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. வாழ்வில் பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை அமையும். கவர்மெண்ட் வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அல்லது அரசாங்கத்தில் இருக்கிற பெண்கள் மூலிமா உங்களுக்கு உதவி கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வீட்டில் மனைவியால் உங்களுக்கு யோகம் வர்றதுக்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்பர் 2 நினச்சவங்களுக்கான ரீடிங் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். 2 நினச்சவங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது நம்பர் 2 யூனிவர்ஸ் மெசேஜ். நம்பர் 2 நினச்சவங்களுக்கான யூனிவர்ஸ் மெசேஜ் உங்களுக்கு பொறுப்புகளும் சுமைகளும் ரொம்ப அதிகமாக இருக்குது. எல்லா பொறுப்புகளையும் நீங்களே ஏற்றுட்ருக்கீங்க. அவங்கவுங்க பொறுப்புகளை அவங்கவுங்கள்ட்ட பிரித்து கொடுக்கறது ரொம்ப நல்லது. ரொம்ப பொறுப்புகளை சுமந்துட்டு அதில் சிக்கி திணறுவதை குறிக்கிறது. சில பொறுப்புகளில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது தப்பு இல்லை. உதவி சிலர் உங்களை ஏமாற்றலாம், இல்லை அவங்களோட வேலைகளை உங்கள் தலையில் கட்டலாம். அதில் முடிந்தவரை கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். இப்போதைக்கு இந்த சூழ்நிலையிலேருந்து வெளில வரதுக்கு தேவையில்லாத பொறுப்புகளை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. மன அழுத்தம் அதிகமாக இருக்கும். நிறைய தடைகளை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு சூழ்நிலைக்குள்ளே கட்டுப்பட்டு இருக்கிறது போன்ற சூழ்நிலை இருக்கும். கவலைப்பட வேண்டாம். உழைப்புக்கேற்ற வெகுமதி கிடைக்கும். பழைய தவறுகள்லேருந்து புதிய அனுபவம் கிடைக்கும். இதுக்கப்புறம் இந்த சூழ்ச்சிகள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வருவேங்க. ஒர்க்கர்ஸுக்கு சில டார்கெட் ப்ரெஷர் இருக்கும். ஆஃபீஸில் எல்லாம் இந்த டார்கெட்டை இந்த வாரத்துக்குள்ளே முடிக்கணும், அந்த மாதிரி மன அழுத்தம் இருக்கும். ஆனால் கால மாற்றத்தால் உங்களுக்கு மனமாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்பர் 3 நினச்சவங்களுக்கான பலன் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். நம்பர் 3 நினச்சவங்களுக்கு யூனிவர்ஸோட மெசேஜ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். யூனிவர்ஸ் இந்த வாரம் எப்படி இருக்க போகுது நம்பர் 3 நினச்சவங்களுக்கு? ஓகே, உங்களுக்கு இந்த வாரத்தில் மனக்குழப்பங்கள் இருக்கும். சில கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்கள் திறமைகளை சரியான இடத்துல பயன்படுத்தணும். எல்லாரையும் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றது நல்லது தான். அந்த கட்டுப்பாடுகள் மற்றவங்களை கஷ்டப்படுத்துகிற அளவுக்கு இருக்கக்கூடாது. நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் வெற்றி அடையும். நீங்கள் நேர் வழியில் முயற்சி பண்ணணும். அது மாதிரி எதையும் தள்ளி போடுறது, அப்புறமா செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற, இல்லை இது சரியாக வருமா வராதா அப்படிங்கிற கேள்விகள் மனசில் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு நீங்கள் உங்கள் மனசை சமநிலையில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணுறது, தியானம், இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். முடிவு எடுப்பதில் கொஞ்சம் திணறல் இருக்கும்.
மற்றவங்களோட பேச்சை கேட்காம சுயமாக முடிவெடுத்தால் உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். உங்களுக்கு வந்து உங்கள் திட்டங்களை மறுபரிசீலனை செய்கிறது ரொம்ப நல்லது. சுறுசுறுப்பாக இருந்தீங்கன்னா இந்த வாரத்தில் எல்லாத்தையும் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கலாம். உங்களோட இன்ட்யூஷன் படி முடிவு எடுக்கணும். சில முடிவுகளை சரியான நேரத்தில் எடுக்கிறது ரொம்ப நல்லது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.